ஏங்க 64,000 ரூபாய் தான் இருக்கு. இன்னும் 36,000 ரூபாய் வேணுமே 1 லட்சத்துக்கு. இந்த கடை பையன் போனா இன்னும் காணலையே. செட்டியார் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கொடுத்த வகையில 40,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வாங்க போனோம் வாங்கிட்டு வந்துட்டானா இந்த மாசம் கொடுக்க வேண்டிய காசை சாமிநாதனுக்கு கொடுத்துடலாம். ஏங்க 5 மாசத்துல கடன் தீர்ந்துட்டா அதுக்கப்புறம் கட்டுக்கட்டா பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்ல? இல்ல, இன்னும் கடையை விரிவுபடுத்தலான்னு இருக்கேன். இந்த காரைக்குடியிலேயே நம்பர் 1 துணி கடை நம்ம கடை தான் பேர் வாங்கணும். அப்புறம் தீபாவளி பொங்கல்லாம் இந்த காரைக்குடியில இருக்கிற எல்லாரோட உடம்புலயும் நம்ம கடை துணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பெரிய பணக்காரங்களா ஆயிடுவோம்ல. முதல்ல கனவு காண்றதை நிறுத்து. காசை கரெக்டா எண்ணிட்டியா? என்னட்டங்க. என்னங்க எல்லாத்தையும் இப்பவே கொடுத்துடணுமா? கடனை தீர்த்துட்டா நம்ம வாழ்க்கையில பெரிய நிம்மதி கிடைக்கும்ல. அண்ணா செட்டியார் ஸ்கூல்ல நமக்கு தர வேண்டிய மொத்த காசையும் கொடுத்துட்டாங்கண்ணா. கொடுப்பா, அதையும் கொடு. சரவணா அண்ணா இதுல 1 லட்சம் தனியா வச்சிருக்கேன். சரிண்ணா. காலையில சாமிநாதன் வந்தான் வை. நான் வர லேட் ஆனாலும் சரி பணத்தை எடுத்து முதல் இன்ஸ்டால்மெண்ட் அவன் கையில கொடுத்துரு. சரிண்ணா கொடுத்துட்றேண்ணா. சரி நீ வர. சரிண்ணா. சரி நம்ம போலாமா? போலாம். சரவணா அண்ணா கடையை பத்திரமா பாத்துக்க. சரிண்ணா. நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. ஆமா. என்னங்க ஹேண்ட்பேக் மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போ எடுத்துட்டு வா போ. ஹலோ சரி வந்துருங்க. சரி 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 அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன் வைங்க. போலாங்க. இது பாருங்க ஆடிட்டர், உங்களுடைய பொய்ப்பித்தலாட்ட கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாளைக்கு மார்னிங் நான் ஆஃபீஸுக்கு வரும்போது ஐ ஹேவ் டு see all the accounts in perfect order. Understood? சொல்லுங்க அபி. அன்னைக்கு டான்ஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம குழந்தைங்கள ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாளே, அந்த பொண்ணு பேர் என்ன? ரேவதி. அவ வீட்டுக்கு ஆள் அனுப்பி நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. எதுக்கு? என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது தப்பாது. ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லுங்க. ராஜண்ணா, ராஜண்ணா. எஸ் சொல்லு. அம்மா யாருமா வீட்ல? யாரு? இதோ வரேன். யார் நீங்க? என்ன வேணும்? பங்களா வீட்ல இருந்து வரேன். உங்க வீட்ல ரேவதின்னு ஒரு பொண்ணு இருக்காமே. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? முதலாளி அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? ஏமா உங்களுக்கே தெரியாதா? பெரிய வீட்டுக்காரங்கெல்லாம் என்னைக்கு வேலைக்காரங்கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்காங்க. தகவல் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். ஏன்பா பிரச்சனை எதுவும் இல்லையே? அது தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா? சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லுங்க. குடும்பம் அத்தனை பேரும் மொத்தமா வந்து நின்றாதீங்க. அப்புறம் ஏன் அத்தனை பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னு என்ன திட்டுவாங்க.
சரி, அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. ரேவதி, ரேவதி, அந்த பங்களா வீட்டுக்காரங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லையே. பொய் சொல்லாத. எந்த பிரச்சனையும் பண்ணல பாட்டி. அப்புறம் எப்படி உன் பேர் தெரியும்? ரேவதினே தெளிவா சொல்லிட்டு போறான். ஏதோ நடந்திருக்கு, அதான் உன் மொழிய சொல்லுதே. ஒரு நாள் அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு கார் வர லேட் ஆயிடுச்சு. அவங்க ரோட்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டேன். அதனால அவங்களுக்கு என் பேர் தெரியும். நான் உனக்கு என்ன சொன்னேன்? அந்த வீட்டு பக்கம் பார்க்க கூடாது, எது நடந்தாலும் கண்டுக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போனேன்? இதுல ரேவதி என்ன தப்பு பண்ண பாட்டி? குழந்தைங்களை பத்திரமா வீட்டுக்கு தானே கொண்டு போய் விட்டா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. பணக்காரங்களுக்கு உதவி செஞ்சாலும் உபத்திரவமா தான் முடியும். இப்ப எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க ரேவதியை கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு விசாரிங்க. அந்த அம்மா ரேவதியை மட்டும்தான் வர சொல்லியிருக்காங்களா? என்ன பாட்டி இது? நாம என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா அவங்க சொன்னபடி கேக்குறதுக்கு? ரேவதி கூட நானும் போயிட்டு வரேன். உங்க பாட்டி வீட்டுக்கு எதிரில் இருக்க பங்களால தான் நான் வேலை பார்க்குறேன். அபிராமி மேடத்தோட பிஏ. ரேவதி வா, போயிட்டு வரலாம். இல்ல, என்னதானே கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வரேன். உன்னை மட்டும் எப்படி தனியா அனுப்புறது? வா, போயிட்டு வரலாம். வா. இந்த கார்கள் சன்ஃபீஸ் குக்கீஸ் வழங்கும் பிரிவோம் சந்திப்போம் தொடர்கிறது. யார் நீங்க? என் பேரு ரேவதி. மேடம் வர சொல்லிருக்காங்க. உட்காருங்க. சரிங்க. என்ன வெறும் இங்கிலீஷ் புக் மட்டும் வச்சிருக்காங்க? இது பணக்காரங்க வீடு இல்ல, தமிழ் புக் படிக்க மாட்டாங்க. மேடம் வர சொல்றாங்க. வணக்கம் மேடம். மேடம், இது என் சிஸ்டர் ஜோதி. வணக்கம். நான் கேட்கலையே. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். உன்னை மீட் பண்ணத்துல இருந்து
இந்த வீட்டு குழந்தைங்க உன்னை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. வாட் ஐ மீன் இஸ், அன்னோன் பர்சன்ஸை பத்தி சம்பந்தம் இல்லாம பேசுறது இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, அவங்க குழந்தைங்களாச்சே, அவங்க பேசுறதே அபூர்வம். அதை கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால அவங்க எதை பத்தி பேசினாலும் நான் அதை மைண்ட் பண்றதில்லை. அவங்க எதை கேட்டாலும் நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா அதை நான் செய்யவும் மாட்டேன், தூக்கி போட யோசிக்கவும் மாட்டேன். எனிவே, இந்த வீட்டு குழந்தைங்களுக்கு 2-3 டியூஷன் டீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். யாருமே சரியா ஜெல் ஆகல. அதனால நான் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணல. ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் வேணும்னு தேடிட்டு இருந்தப்போ எனக்கு ஓன் ஞாபகம் தான் வந்தது. டெய்லி ஈவினிங் 4 to 6 அவங்களுக்கு டியூஷன் எடுக்கணும். உன்னோட சேலரி 5,000 rupees a month. எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 மணினா ஆன் த டாட் இங்க இருக்கணும். லேட்டா வர்றது, அதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொல்றது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அண்ட் another thing, டியூஷனோட டாபிக்ஸ் மட்டும்தான் பேசணும். மற்ற டாபிக்ஸ்லாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? நான் இன்னும் பேசி முடிக்கல. அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். வாட்? நீங்க உங்களுக்கு பிடிக்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க சொல்றது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க கேட்கவே இல்லையே. பிடிக்கல மேம். எனக்கு நீங்க தந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்கல. நான் சும்மா என் பாட்டி வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. என் மாமாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. Sunfeast Cookies வழங்கும் பிரிவோம் தொடர்கிறது. இந்த வீட்டுக்கு நீ வரணுமா வேணாமாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். நீ வரணும். வருவ. வரும்போது நீ மட்டும் வந்தா போதும். அனாவசியமா யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். போயிட்டு வா. அக்கா, ரேவதி எதுக்கு வந்தா? அபிராமி வர சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கணுமா?